கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் 100 மார்க் கொடுப்பேன். முழுக்க துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றதை அடிக்கடி எல்லா சேனல்கள்லையும் பேசுகிறேன். 100% நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ராசியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு அமையுதுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை ஒரு 2 வருஷத்தில் வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் ஒன்று, நான் 2024 சனி வருஷ பலன்களே 25 வருஷ பலன்களே இதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த வருடம் நடக்கப் போகின்ற 3 பயிற்சிகளும் துளாராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்குன்னு சொன்னேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே பாருங்கள், இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உச்சம் என்கின்ற அமைப்பில் 120 நாட்களுக்கு நீடித்த உச்சம் என்கின்ற அமைப்பிலையும் ஃபேவரபிளாக இருக்கிறார். ஆக எப்பொழுதோ ஒரு நிலைமையில கடுமையான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த துலாம் ராசிக்கு இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் வந்துடுதுங்க. லைஃபே ஒரு சக்கரம் மாதிரி தானே. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி வந்தால் கீழே வந்துடுவாங்கல்ல. கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி 6ஆம் இடத்துல வர்றதுனால எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். உண்மையிலே என்ன நல்லது நடக்கும்? 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்னெல்லாம் ஆகாதோ அதை விளக்குவார். அது இருந்தாலே போருமே. கடன் உங்களுக்கு ஆகாது, விளக்குவார். நோய் உங்களுக்கு ஆகாது, விளக்குவார். எதிரி உங்களுக்கு ஆகாது, அதை விளக்குவார். அதாவது நம்மளை யார் யாரெல்லாம் எதிரின்னு நினைக்கிறாங்களோ, நம்மளை யார் யாரெல்லாம் பிடிக்காமல் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை உயர்த்துகிற வேலைகளை இந்த 6ஆம் இடத்து சனி செய்யும். கடனற்ற வேலைகளை செய்யும். ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். வருமானம் வந்தால் தானே கடனை அடைக்க முடியும். ஆக தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு 2 வருஷத்திலேயே ஒரு நல்ல விதமான அமைப்புகளை எல்லாத்தையுமே கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்னொன்றையும் பொதுவாக சொல்லணும், நோய் தீரும். என்னதான் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்ல. ஒரு வயசாக ஆகத்தான் அதை பற்றி எல்லாமே தெரியும். என்ன வசதி இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாதவர் எதையும் அனுபவிக்க முடியாது. ஆக இந்த இடத்துல நல்ல மருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டு, நல்ல மருத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு 50-60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு 10 வயசு 15 வயசு குறைஞ்சது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பெயர்ச்சி இருக்குதுங்க. சனிப்பெயர்ச்சி நடந்த 40 நாட்களுக்கு பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா குருப்பெயர்ச்சி 9ஆம் இடத்துல வந்துடுது. குருப்பெயர்ச்சி 9ஆம் இடத்துல வந்துடுது அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் உண்டு. 9ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறாரா, வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. தொழில் ஆரம்பித்து காலூன்றாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான நல்லவைகள் அப்படியே ஆரம்பிக்க போகுது. அதை விட மேலாக வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இன்னதான் பண்ணணும், இதில் தான் ஜெயிக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள், லட்சியத்தோடு முன்னேறி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அவைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உண்டுங்க. 2025, 2026, 2027 இது எல்லாமே உண்மையிலேயே துளாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். காதல் கைகூடும், காதல் புதிதாக வரும், நட்பு நன்றாக இருக்கும், தொழில் மேன்மைகள் இருக்கும். எங்கே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சம்பாதிக்க முடியும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியும். யாரை ஜெயிக்கணும், மிகப்பெரிய அளவு ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்குங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது எதையாவது ஒரு பழக்கத்தை விட்டுறணும், தெரியாதனமாக போயிட்டு அந்த 6 மணிக்கு மேலே கூட்டமாக அப்படியே பைக்காக நிற்கிதே ஒரு இடத்துல, அந்த பழக்கத்தை போய் கற்றுக்கிட்டேன், இது எனக்கு நல்லா இல்லை, என்னுடைய கௌரவத்தை குறைக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது, ஆனாலும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை விட முடியல, இப்போவே விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு தன்னம்பிக்கையான அத்தனை தன்மைகள் வரும். முகத்தில் நன்றாக மலர்ச்சி வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கேற்ப உங்களுடைய புத்துணர்ச்சியும் உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய வீட்டாருக்கும் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலை தொழில் பணியிடங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக தெரிய வந்து மிகப்பெரிய சுருக்கமாக சொன்னாலே போருங்க. துளாராசிக்கு நல்லா இருக்க போகிறீங்க. நான் தான் 100 மார்க்குன்னு சொல்லிட்டேனே, மற்ற பயிற்சிகளும் நல்லா இருக்குது. சரி, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இவ்வளவு நல்லா இருக்குது, என்னை வீட்டுக்குள்ளேயே எனக்கு இனிமேல் எல்லாம் கிடச்சிரும், எனக்கு தங்கமாக கட்டி தங்க கட்டியாக கொட்ட போகுது, 500 கட்டாக கொண்டு வந்து பேக்கோட வச்சுக்கிட்டு எனக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்ட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போர்வையை தூக்கி போத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு பலனையும் செய்யாது. இந்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் எந்த அளவுக்கு முயற்சிகளை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 100% பலன் அளிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி 2025 சனிப்பெயர்ச்சி துளாராசிக்காரர்களுக்கு ஜமாய்க்கக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துலேருந்து இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடத்துல அவர் ஒன்றும் பெரிய யோகங்களை செஞ்சிட போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் 3 நாளுக்குடையவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான்.
மகன் மகளை சுப பிரிவாக பிரியக்கூடிய தன்மைகள் 50 வயது 60 வயது தாண்டினவங்களுக்கு உண்டு. 5ல் சனி வரும்போது பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார். பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னா என்ன, ஒரு 10-12 வயசு ஒரு 10வது படிக்கக்கூடிய பிள்ளைய நம்ம போய் ஹாஸ்டலில் சேர்ப்போம். அல்லது காலேஜ் முடித்த பையன் போய் நமக்கு சுப பிரிவாக வேலைக்காக எங்கேயாவது போவார். மதுரையில் இருக்கிற அப்பாவுக்கு பையனுக்கு சென்னையில் வேலை கிடைக்கும். அல்லது சென்னையில் இருக்கிற பையனுக்கு அப்பாவுக்கு பையனுக்கு வந்து சென்னையில் இருக்கிற அப்பாவோட இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ பெங்களூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வெளிமாநிலத்திலேயோ வேலை கிடைக்கும். ஆக பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்து அந்த சுப அமைப்பின் மூலமாக பிள்ளை பிரியக்கூடிய அமைப்பு, அல்லது பிள்ளையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு சந்தோஷமாக இன்னொரு குடும்பமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான 5ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி, ஏன்னா குருவோட வீட்டில் வரார். 5ஆம் இடத்துல 5ல் வரக்கூடிய சனி எல்லா வீட்டிலையும் ஒரே மாதிரி பலன்களை செஞ்சிருவார்னா இல்லை. நான் அந்த 5ஆம் இடத்துல பிள்ளைங்கனால சுப பிரிவுன்னு சொல்கிறது அவர் குருவின் வீட்டில் வந்திருக்கிறதுனால தான். அப்போ குருவின் வீட்டில் இருக்கக்கூடியவர் பிள்ளைகளால் நடாது நம்ம பிள்ளைங்க பிரிஞ்சு போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தை கொடுத்தாலும் கல்யாணமாகித்தானே போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த 5ஆம் இடத்து சனியின் அமைப்புகளால் இருக்குங்க. மற்றபடி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் நீண்ட நாட்கள் இருந்து உங்களை ஒரு மாதிரி வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கிறாருன்றதான் உண்மை. அதே நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகளை கொடுக்கும். குருப்பெயர்ச்சி நடந்த உடனேயே ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அருமையாக அற்புதமாக இருப்பீங்க. நகருவீங்க, மூவ் பண்ணுவீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுவீங்க, அல்லது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு இருப்பீங்க. ஒரு கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லலாம், 10ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல ராகுவும் வர்றது, அந்த கேந்திர அமைப்புகளில் ராகு கேதுக்கள் வர்றது ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு. ஆக சுருக்கமாக 5ஆம் இடத்து சனி என்ன பண்ணும், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை வெளியே அப்படியே அனுப்பக்கூடிய தன்மைகள் உண்டு. கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு சின்னவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிற அமைப்பு. அதாவது என்னதான் இருந்தாலும் கூட்டுக்குள்ளேயே வச்சு அமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது குஞ்சுகளை என்பதை பெரியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மற்றபடி தொழிலில் நல்லா இருக்கும், வேலையில் நல்லா இருக்கும். திருமணம் போன்ற அமைப்புகளை இந்த 5ஆம் இடத்து சனி எப்பொழுதும் தடுப்பதே இல்லை. திருமணத்திற்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. பெரிய அளவில் எப்படிப்பட்ட சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல விதமான 5ஆம் இடத்து சனி சுப பிரிவுகளை கொடுக்கக்கூடிய யோக பலன்களைத்தான் கண்டிப்பாக செய்யும் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, அர்த்தாஷ்டமம் என்பது அஷ்டம சனியில் பாதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாச்சே அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய சோதனைகளை செய்ய மாட்டார். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீட்டில் தான் வந்து சனி இப்போ வந்து உட்கார்றார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட மாட்டாருங்க. 12 வீடுகளில் சனி எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்தும் பலன்கள் இருக்கிறது. சனிப்பெயர்ச்சி நடந்த 40 நாட்களுக்குள்ளேயாக மே 18ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு ராகு வந்துடுறார். இப்போ இந்த 3ஆம் இடத்துல ராகு வந்தால் என்ன பண்ணுவார், முயற்சிகளை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். ஐயா, ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறீங்களா அல்லது ஐயோன்னு நொந்து போகிறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்தது. உண்மையில் தனுசு ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள். அடுத்தவர்களை ஏமாற்றாத, அடுத்தவர்களின் மேல் பொறாமை கொள்ளாத, எதையும் ஒரு பாசிட்டிவாக எடுக்கிறவங்களாகத்தான் தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வந்தாலும் அப்படியே 3ஆம் இடத்துல ராகு வருவது என்பது முயற்சிகளை பலிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. பிறருடைய ஆதரவை நம்ம கேட்காமலேயே நம்முடைய ஆதரவின் நம்முடைய சொந்த காலையே நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் ராகு கேது பயிற்சியின் மூலமாக வந்துடுது. அதனால் கவலைப்படாதீங்க. அதே நேரத்தில் வேலைக்காரங்களை நம்பாமல் இருக்க தேவையான ஒரு அமைப்பும் இப்போதைக்கு உண்டுங்க. வேலைக்காரங்கக்கிட்ட வந்து பெரிய அளவில், ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது வேலைக்காரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது சிக்கலை கொண்டு வந்து கொடுப்பாரு, அல்லது வேலைக்காரர்கள் இல்லாமல் வியாபாரத்தை தொழிலில் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமைகளை கொடுப்பாரு. தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டாலும் கூட முடிவில் வந்து ஏதாவது பண வரவுகளில் தடை வைக்காத ஒரு அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தா, மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக
உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. கடந்த ஒரு வருடமாக கடன் நோய் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு கடன் இருக்குது, எதிரி இருக்கிறாரு, நோய் இருக்குது, இந்த மாதிரி வருமானம் இல்லை, இந்த மாதிரியான கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்டெடியாக இல்லை, இந்த மாதிரியான ஒரு சோதனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனியில் நிச்சயமாக இருக்காது. 3ஆம் இடத்து ராகுவும் 7ஆம் இடத்து குருவும் உங்களை அத்தனையும் சமாளிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் தான் சர்வ நிச்சயமாக இருக்கும். சாதகமற்ற தன்மைகள்னு பார்த்தா அம்மாவால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு வாகன விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த பழைய வாகனம் வச்சுருக்கிறவங்க புதுசாக ஏதாவது பழசத்துக்கு போட்டு புதுசாக வாங்குறது அல்லது அடிக்கடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய தன்மை, அம்மாவுக்கும் நமக்கும் கருத்து வேற்றுமை, இது போன்ற அமைப்புகளை சின்ன சின்ன ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் கூட பெரிய சோதனைகள் எதையும் கொடுக்காமல் நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது இந்த 7ஆம் இடத்து சனி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. For call 766 7975 266.